இந்த நாள் இவ்வளவு மோசமான நாளா அமையும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு 7வது நாளா கடல் தங்கி வலை விட்டு மீன்கள் பிடிக்கிறதுக்காண்டி இடத்த தேடி தாங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கும் சரியா 4 மணிக்கே கடல்ல வலை விட ஆரம்பிச்சிட்டோங்க. நேத்தை விட இன்னைக்கு நிறைய மீன்கள் பிடிச்சிடலாம் அப்படி நம்பிக்கையில தாங்க நாங்க கடல்ல வலை விட்டுட்டு இருக்கோம். 7:15க்கு கடல்ல வலையெல்லாம் விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு சாப்பாடுமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு இரவு சாப்பாடுக்கு சூடா ரசம் வச்சு சூடா ஆம்லெட் பொரிச்சு சாப்பிட்டோங்க. அந்த ஆம்லெட் அப்படியே பிச்சு அந்த ரச சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது சுவை இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்டு 9 மணிக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு 1:30 மணிக்கு எந்திரிச்சு வலையுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே எதிர்பார்த்தது ஒண்ணுங்க, ஆனா நடந்தது ஒண்ணுங்க. நாங்க எல்லாருமே நிறைய சூறை மீன்கள் நம்ம வலையில மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நமக்கு எப்ப மாட்டும் ஒரு சூறை மீன்கள் தாங்க நம்ம வலையில மாட்டிட்டே வந்துச்சு. கடல் மேல இப்படி நடக்கிறது இயல்பு தாங்க. சில டைம் ஒரு சூறை மீன்கள் கூட வர முடியாத சூழ்நிலையுமே அமையுங்க. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம கஷ்டப்படுறதுக்கு எல்லாமே பலன் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க, என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. இன்னைக்கு நமக்கு டோட்டலாவே 25க்கும் குறைவான சூரிய மீன்கள் தான் கிடைச்சிருக்கு. மீன்கள் நமக்கு ரொம்பவே குறைவாக தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம நம்பிக்கை மட்டும் விட மாட்டாங்க. கண்டிப்பா நமக்கு மீன்கள் நம்ம வலையில கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை எப்பவுமே இருக்கும். 25 சூரிய மீன்களுக்கு அப்புறம் இந்த மயில் குளா மீனும் இந்த நாய் சுறா மீனுமே நம்ம வலையில மாட்டிச்சுங்க. இந்த நாய் சுறா மீனோட பற்கள் கரடு முரடா ரொம்பவே கூர்மையா இருக்குங்க. உயிரோட இருக்கும்போது இவனை ரொம்பவே கவனமா கையாளணுங்க. நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைகளை வைக்க வேண்டியதான். மீன்கள் இன்னைக்கு நமக்கு குறைவா தான் கிடைச்சிருந்தாலுமே பிடிச்ச மீன்களை ஐஸ் போட்டு பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியங்க. மீன்களுக்கு ஐஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலைல சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு சென்னாகுனி துவையல் வச்சு சாப்பிட்டோங்க. இன்னும் கடல் மேல நடந்த நிகழ்வுகளை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் மக்கா.